தமிழகத்தில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக 18 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மின் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மின்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தமிழகத்தில் அதிகரிக்கும் மின்தடை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் அதிகரிக்கும் மின்தடை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக 18 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மின் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் மின்தடை ஏற்படுவதாக தொடர்ச்சியாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதனை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள். எனவே அதனை சரி செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக கூடுதலாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய புதிய திட்டங்கள், வெற்றி தமிழகம் என்ற தலைப்பில் ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வெற்றி தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சிறை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின்சாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக 18 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மின் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மின்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தமிழகத்தில் அதிகரிக்கும் மின்தடை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் அதிகரிக்கும் மின்தடை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக 18 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மின் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் மின்தடை ஏற்படுவதாக தொடர்ச்சியாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதனை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள். எனவே அதனை சரி செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக கூடுதலாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய புதிய திட்டங்கள், வெற்றி தமிழகம் என்ற தலைப்பில் ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வெற்றி தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சிறை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின்சாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.